ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் ஒரு 5.1 ரீவொர்க் ஆம்பிளிஃபையர். ஆக்சுவலாக இந்த ஆம்பிளிஃபையர் வந்து இங்கே லோக்கல் தான், நம்ம ஊர் தான், திருவண்ணாமலை தான். அவர் அப்போ தான் கொடுத்தாரு. ரொம்ப நாளாக இருக்குது, ரன் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாரு. பட் நான் பிரித்து பார்த்துட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அது எல்லாமே சில விஷயம்லாம் போயிருக்குப்பா, ரிமோட் கிட்லாம் ஒர்க் ஆகலை, அவர் யூஸ் பண்ணி இந்த மினி டிகோர்லாம் எதுவும் ஒர்க் ஆகலப்பா அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னாரு. ஆக்சுவலாக இது உள்ளார என்னென்ன எக்ஸசைஸ் மாற்றிருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 ஒரு 10 ஆம்பியர் ஆக்சுவலாக அந்த செட்டில் இருந்தது தான். பவர் செக்ஷனுக்கு 5000 மைக்ரோ பவர் 2 கெப்பாசிட்டர், அதுவும் அதிலே இருந்தது தான். 5 சேனலில் வந்து ஐசி மட்டும் 414 3 ஐசி மாற்றிருக்கேன். பட் ரிமோட் கிட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கணேஷோட ரிமோட் கிட் மாற்றிருக்கேன். மினி டிகோட் வந்து P003 வெர்ஷன் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். சரௌண்டிங்கு ஆப் டால்பியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆக்சுவலாக அதிலே இருந்தது தான். 2 பக்கன் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபருக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, 4191லேருந்து ஒரு சேனல் சென்டராகவும் இன்னொன்று வந்து சப்பாகவும் ஒரு 50 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அது பேஸ் பத்தாதுன்ற ஒரு காரணத்தில் 4231 யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ் எஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் கூட தராமல் நல்லாயிருக்கு. 1200 வாட்ஸ் ஜேபிஎலுக்கு சூப்பராக லோட் ஆகுது. ஆக்சுவலாக அவரே வச்சிருக்காரு, ஜேபிஎல் சப்வூஃபர் தான் வச்சுருந்தாரு. பட் அதுக்கு தான் மேட்ச் பண்ணி கொடுத்தேன். மற்ற எக்ஸசைஸ் எல்லாமே அதில் வந்து தான், கேபினெட்டு, ஃபேனு, மற்ற எல்லா விஷயமும் அதில் யூஎஸ்பி போர்டு எல்லாமே ஓல்டு ஸ்பேர்ஸ் தான். நான் சேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தா ஒரு 10000 மைக்ரோ பவரில் கெப்பாசிட்டர் ரெண்டும் ப்ளஸ் கணேஷ் போர்டு யூஸ், இது ரிமோட் கிட், கணேஷோட ரிமோட் கிட் யூஸ் மாற்றிருப்பேன். சப்புக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். அவங்க சப்புக்கு வந்து அதிலே அந்த 50 வாட்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, உதறிட்டு இருந்துச்சு தருன்னு. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓவரால் ஃப்ரண்ட் வியூவும் பாருங்கள், இன்டீரியலும் பாருங்கள். கிளியராக ஒயரிங்லாம் கொஞ்சம் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். 5 சேனல் போர்டு சேம் அவருடைய 5 சேனல் போர்டு தான். ஐசி மட்டும் 3 ஐசி சேஞ்ச் பண்ணேன், ஏன்னா ரன் ஆகிறன்றதால ஐசி போயிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி பட் அப்படியே மேக் பண்ணிட்டேன். சரௌண்டிங் ஃபீலும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கூட இறைச்சலாவோ கத்துற மாதிரியும் தெரில. நல்லாயிருக்கு, பேஸ் எஃபெக்ட்டும் ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு 12 இன்ச்சு சாலிடாக லோட் பண்ணுது. 431 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ன்றப்போ நல்லாவே இருக்குது. பேஸுக்கு கொஞ்சம் கூட குறையே இல்லை. FT03 தான் போட்டு தான், ஆப்டிக்கல் போட்டு தான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக சூப்பராக இருக்குது. இது பழைய ஸ்பேர்ஸ், அதுலேருந்து கழட்டந்து ட்ரான்ஸ்ஃபார்மு ப்ளஸ் ரிமோட் கிட், அந்த பெரிய பாட்டம் புஷ் போட்ட ரிமோட் கிட் எல்லாமே இது எல்லாமே அதுலேருந்து தான். அந்த டுவெல் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே அதுலேருந்து தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ரீஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அனுப்புங்க, நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ.